ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த உலகம் அதாவது இப்போ கரண்ட் வேர்ல்ட் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம இவ்வளோ நாளாக பிலீவ் பண்ணிட்டு வந்த எந்த விஷயங்களுமே இதுக்கு ஒப்பாது. ஃபார் எக்ஸாம்பிள், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்காக. நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சா அந்த அன்பை அவங்க புரிஞ்சுப்பாங்க, ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. லைக் லவ் ஷுட் பி அன்எக்ஸ்பெக்டிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ ஒரு மாடர்ன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப ஒரு மனித தன்மையே இல்லாத மனுஷங்க, அவங்களோட தேவைகளுக்கு அடுத்தவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு கூச்சப்படாத ஒரு ஜென்ரேஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் உறவுகள் எப்படி இருக்கும்னா, உங்களோட தேவை அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ தூரம்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் நமக்காக மெனக்கெட்டு உழைச்சி ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் அவங்கள வீட்டில் வச்சுக்கிறாங்க. எப்போ அவங்கள பார்த்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வருதோ அப்போ அவங்கள ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அண்ட் குழந்தைங்கள யாருக்கும் பார்த்துக்க வேண்டாம், ஹாஸ்டல்ஸில் விட்டுடுறாங்க. தே வெரி பிஸி மேக்கிங் மனி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் எனிதிங் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இதே தான். நீங்கள் அவங்களுக்கு பயன்படுற வரைக்கும் தான் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட். ஒன்ஸ் அவங்களோட தேவைகள் தீர்ந்துருச்சு, இல்லை அவங்களுக்கு அடுத்த தேவை இன்னும் வரலைங்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆகிடுவீங்க. இது பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பட் இது எல்லோரும் இந்த மாதிரி இல்லை. அதனால தான் சில பேர் ரொம்ப ஹார்ட் பிரேக்கில், ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்காங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம இதை புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. உங்களை யாருமே முழுசாக நம்புவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களை நேசிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு போலியான உலகம். ஸோ மனிதர்களும் இங்கே மெஜாரிட்டி போலியாக தான் இருப்பாங்க. போலி இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா அது நீங்கள் பண்ண புண்ணியம். ஒரு உண்மையான ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இல்லை எந்த விதமான ஒரு உறவோ இருக்குன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அவ்வளோதான். மித்தபடி எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப உங்களை நீங்களே கேண்டில் மாதிரி அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்காதீங்க. அவங்க ஊதி அணைச்சிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.